மாப்பிள்ள உன் மேல கோவப்படுறாரா? ஆமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க மனசுல எதையாவது நினைச்சுக்கிட்டு அவர்கிட்ட எதையாவது கேட்டு வைக்காதீங்கம்மா. அப்புறம் அதுவே பெரிய குழப்பமாயிடும். மாப்பிள்ள இங்க வரதே கிடையாது. அவங்க அளவு நாம இல்லதான். அதையெல்லாம் தெரிஞ்சு தானே பொண்ணு எடுத்தாங்க. மாப்பிள்ள மனசுக்குள்ள இருக்குமோ என்னமோ. ஆமா, நான் என்னால முடிஞ்சத செஞ்சிருக்கேன். இன்னும் அவங்க செய்யணும்னு சொன்னா எப்படியாவது அம்மா செஞ்சிருவேன். ஆனா நீ சந்தோஷமா இருக்கணும். அதான் எனக்கு முக்கியம். வந்து 2 நாளாவது மாப்பிள்ள ஃபோன் செஞ்சு பேசினாராமோ? ஒரு நாளைக்கு 10 வாட்டி பேசுறாருமா. எனக்கே போர் அடிக்குதுமா. அம்மாவின் மனதில் உறுத்தலுக்கும் தன் மேல் உள்ள பாசத்திலும் சிலிர்த்தவளாய், நீங்க நிம்மதியா இருங்கம்மா. மனசை குழப்பிக்காம. மன அக்காவோட நினைப்பு தான் உங்களை இப்படி குழப்புதுன்னு நினைக்கிறேம்மா. மறக்க முடியலடா. உன்னோட வாழ்க்கையில நீ சந்தோஷமா இருக்கிறத பார்க்கணும். அது உன் கையில தான் இருக்கு. இந்த கல்யாணத்துக்கு நீ பிரியப்படலையே, அதான் எனக்கு மனசுக்குள்ள பயம். அற்புதமான வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்காமோ, கடவுளுக்கு நன்றி சொல்லணும். சரிம்மா. அதே நேரத்தில் வீட்டிலிருந்து மாமா ஃபோன் செய்ய, எப்ப வராமோ? வீடே விரிச்சோடி கிடக்குதுமா. சாட்டர்டே சண்டேல கிளாஸ் இல்லாட்டி வரேம்மா. அம்மா எப்படி இருக்காங்க? பேசுறீங்களா மாமா? குடுமா. சம்மந்தி அம்மா நல்லா இருக்கீங்களா? க்ஷேமங்களை விசாரித்து பேச வீட்டுக்கு நீங்களும் வரணும். அழைப்பு விடுத்திருந்தார் மாமாவும் மாமியும். வானத்தில் ரெக்கை கட்டி பறப்பது போல இருந்தது அம்மாவுக்கு. அடியேன் செல்லமே, நீ ரொம்ப யோகக்காரிடி. அணைத்து முத்தமிட்டு புன்னகைத்தாள். மறுநாள் ரம்யா தன் காரை சர்வீஸுக்கு விட்டுவிட்டு அம்மா அப்பாவை பார்த்து போக வந்திருந்தாள். என்னப்பா, உங்க மருமக இல்லாம போர் அடிக்குதா? ஆமா, என்னோட கடைசி பொண்ணாச்சே, என்ன போர் அடிக்காதா? பாருமா அப்பாவை எப்படி பேசுறாருன்னு. யாராவது வீட்டுக்கு வந்த மருமகளை கடைசி பொண்ணு செல்ல பொண்ணுன்னு பேசுவாங்களா? அப்பா ரொம்பவும் மருமகளை தலையில தூக்கி வச்சு ஆடாதீங்க. கடைசியில உங்களை மதிக்க மாட்டா என்றாள். ரம்யா, நீ அப்படி பேசாத. வீட்டுக்கு வந்த ஸ்ரீதேவி அவ. நீ அன்னைக்கு ஆமு கிட்ட ஏன் அவங்க அப்பாவை பத்தி கேட்ட? இதுல என்ன தப்பு? மத்தவங்க பொண்ணோட அப்பா என்ன செய்யறாருன்னு கேட்கும்போது பதில் சொல்ல வேண்டாமா? உங்களையும் கேட்டிருப்பாங்க தானே? நீங்க என்ன பதில் சொன்னீங்க? ரிட்டையர்மேன்னு சொல்லிடுவேன். ஏன் அப்படி? மருமகளோட கௌரவத்தை காப்பாத்துறதா நினைப்பா? ரம்யா, ஒவ்வொரு குடும்பத்திலையும் சில விஷயங்கள் பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும். சில விஷயங்களை சொல்ல முடியாது, சிலவைகளை சொல்லவே முடியாது. சொல்ற விஷயமா இருந்தா அன்னைக்கே சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதை நீ யோசிக்கணும் ரம்யா. சொல்ல முடியாத விஷயமா இருக்கலாம் இல்லையா? அதான் சொல்லலை. நாமளா கேட்டு அவங்க மனசை காயப்படுத்துறதுல என்ன லாபம்? பாவம், அவங்க நிம்மதியே கெடுத்துடக்கூடாது என்றார். நீ கொஞ்சம் சப்போர்ட்டா பேசணும் ரம்யா. அன்னைக்கு அந்த பொண்ணோட முகம் எப்படி ஆயிடுச்சுன்னு பாத்தியா? உடனே கோகுல் என்ன பதில் சொன்னான் பாத்தியா? கோகுலை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். அது இப்ப ரொம்ப முக்கியமானு சொன்னானே, நினைப்பு இருக்கா ரம்யா? கோகுலுக்கே தெரியுது. அதை கேட்கறதுனால என்ன லாபம்? ஆமாவோட மனசு காயப்படுறதையும் அவன் விரும்பல. புரியுதா உனக்கு? சாரிப்பா, இனிமே நான் என் வாயே திறக்கல. நீங்களாச்சு உங்க மருமகளாச்சுப்பா. கூறியபடி கிளம்பி விட்டாள். அம்மா, கோவிலிருந்து வந்தவள், பாரதிக்கு டேட் நெருங்குது, அழைச்சிட்டு வரணும். ஆமோ இருக்கணும், கோகுலும் இருக்கணும். வந்த பிறகு அழைச்சிட்டு வரலாம் அகிலா என்றார். டேட் நெருங்குதுங்க, கோகுலும் வந்துருவான். நாளைக்கு ஆமாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டா போகுது. மாப்பிள்ளைக்கு பாரதிய டெலிவரிக்கு நம்ம வீட்டுக்கு அனுப்புறதுக்கு மனசே இல்லை. பின்ன ஏன் அழைச்சிட்டு வரணும்னு சொல்ற? அங்கேயே வச்சு பார்த்துக்கட்டுமே என்றார் அப்பா.
அது எப்படி? முதல் டெலிவரி நாம பார்த்தாகணும். மாப்பிள்ளை மேல இருக்கிற கோபத்துல சொல்றீங்க. நாளைக்கு ஆமாவுக்கு டெலிவரினா அனுப்ப மாட்டீங்களா? அவ அம்மா வீட்டுக்கு தாராளமா அனுப்பி வைப்பேன். அவங்க அம்மா தனியாள். சம்பந்தி அம்மா கூட இருந்து நாம எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும். அதான முறை. பாரதி ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஓவரா பண்றார் என்றார். மறுநாள் காலை ஃபிளைட்லேயே கோகுல் பெங்களூரிலிருந்து கிளம்பி வந்துவிட, பாரதி அக்காவுக்கு சீமந்தம் பண்ணி அழைச்சிட்டு வரணும். உங்க அப்பா ஆமாவை வர சொல்லு என்கிறார். ஏன் ஆமா வர வேண்டாமா? அவதான் படிக்கிறேன்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாளேப்பா. சென்னையில தானே இருக்கா. அழைச்சிட்டு வந்துருங்கப்பா. நீ போயிட்டு வா கோகுல். நான் போக முடியாதுப்பா, டியூட்டி இருக்கு. சரி நான் போறேன். அன்றை சம்பந்தி அம்மாவிடம் இன்விடேஷனை கொடுத்துவிட்டு ஆமோதிதாவை தன்னுடன் அழைத்து வந்தார். கோகுலின் அப்பா சக்கரவர்த்தி. ரூமுக்குள் நுழைந்ததும் தான் கோகுல் ஊரிலிருந்து வந்திருப்பது புரிந்து கொண்டாள். மாமா சொல்லவே இல்லையே. மனதிற்குள் லேசான உறுத்தல் வந்தது. மறந்து போயிட்டாரோ என்னமோ. தனக்குள் சமாதானம் பேசிக்கொண்டது அவள் மனம். ரூமில் இறைந்து கிடந்த துணிகளை எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டுவிட்டு பெட்ஷீட் தலையணை உரை மாற்றிக்கொண்டு இருந்தாள். அப்பொழுது ஷூவின் சத்தம் கேட்க அவன் பெட்டில் அமர்ந்து தலையணை உரை மாற்றிக்கொண்டிருந்தவள் சட்டென்று எழுந்து ஓரமாய் நிற்க, அப்பா வந்து அழைச்சிட்டு வந்தாரா? இந்த வேலையெல்லாம் நீ செய்ய வேணாம், நானே செஞ்சுக்குவேன். இப்படியெல்லாம் பழக்கப்படுத்தாத. சற்று கனமான குரலில் கூற, எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஜஸ்ட் ஃபார் ஏ ஹெல்ப்னு நினைச்சுக்கலாமே. அப்புறம் மனசு இதெல்லாம் தேட ஆரம்பிக்கும். அது தேவையில்லாதது. புரியல? ஆல்மோஸ்ட் ஷார்ட்டட். ஏறக்குறைய நமக்குள்ள அப்படித்தானே. எதுக்காக மனசுக்குள்ள விபரீத ஆசைகளை வளர்த்துக்கணும்? இன்னும் 6 மாசம்தான். இப்பவே நான் என்னை தயார்படுத்திக்கணும். அவள் வேகமாய் அவள் அறைக்குள் சென்று விட, ஆமோ அத்தை குரல் கொடுக்க, என்னத்த? விழிகளை அழுந்த துடைத்தபடி, சி என்ன வாழ்க்கை. தொண்டை சோறு சாப்பிட்டுக்கிட்டு யாரோ ஒரு 3வது மனுஷனுங்க வீட்டுல இருக்கிற போல இதயம் வலிக்க, அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாவது ட்ரீட் பண்ண தெரியல. சரியான முரட்டு ஆத்மா என்று எண்ணியபடி வந்தாள். 2 பேரும் சாப்பிட வாங்கம்மா. கோகுல் படுத்தா தூங்கிடுவான். கும்பகர்ண நாட்டம். அப்புறம் எழுப்புறது கஷ்டம். இடையில எழுப்புனா கோபம் பொத்துக்கிட்டு வந்துடும் பயலுக்கு. அவனை இழுத்து விட்டு வா. ஆமா, ஒரு வழியா சாப்பிட்டுட்டு தூங்கட்டும். அத்தை சாப்பிட கூப்பிடுறாங்க. நீங்க தூங்கிடுவீங்களாம். நம்மளை கீழே வர சொன்னாங்க அத்தை. நீ போய் சாப்பிடு. ராத்திரியும் பகலும் உழைச்சி கஷ்டப்படுறவங்க கண்டிப்பா சாப்பிடணும். எந்த வேலையும் செய்யாம சும்மாவே 3 வேளைக்கும் உட்காந்து தொண்டை சோறு சாப்பிட்றவங்க சாப்பிடாமலே இருக்கலாம். நீ மற்றவங்க வரைக்கும் என்னோட வைஃப், இந்த வீட்டு மருமக. உனக்கு எல்லா உரிமையும் உண்டு. அதை யாராலும் தடுக்க முடியாது. என்ன செய்யறது? உனக்கு தான் என்னைய பிடிக்கலையே, சொல்லிட்டியே. எப்படியோ நீ இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். மற்றவங்கள பட்டி போட்டுட்டு நான் மட்டும் சாப்பிட்றதுல அர்த்தமே கிடையாது. நீ சாப்பிடலன்னா 1008 கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கெல்லாம் நான் பதிலாகணும், தெரியுமா? ப்ளீஸ், அது மாதிரியான இக்கட்டில் என்னை மாட்டி விட்டுறக்கூடாது. புரிஞ்சுக்கோ. அனாவசியமும் நான் யாரையுமே இம்சிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. நீங்க எப்பவும் போல ஃப்ரீயா இருக்கலாம். நான் குறுக்கிடுவேங்கிற பயமே வேண்டாம். பாரதி அண்ணியோட சீமந்தம்னு மாமா வந்து அழைச்சாங்க, வந்தேன். மாமா பெரியவங்க. அத்தைக்கும் மாமாவுக்கும் என்னால எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது. அவங்க வரைக்கும் நான் இந்த வீட்டு மருமக. அவங்க பக்கத்துல நின்று நீங்களும் நானும்
என்ன செய்முறை செய்யணுமோ அதை செஞ்சிடணும். அப்பதான் பாரதி அன்னைக்கு பெருமை. அன்னைக்கு நீங்க பொறுமையா என் பக்கத்துல நிக்கணும். பாரதி அண்ணியோட புகுந்த வீட்டுக்கு நாம பெருமை சேர்க்கணும். மூச்சு விடாமல் பேசிவிட்டு கிளம்பினாள். அடேயப்பா, பாட்டிமா பட்டாசா பொறிஞ்சு தள்ளிட்டு போறாங்களே, இவ்வளவு பேச தெரியுமா என் ஆசை பொண்டாட்டிக்கு? நோ, சாரி, இந்த பந்தம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே. மயங்கி இதயத்துக்குள் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தான். அட அறிவு கட்ட மனசே, எத்தனை தடவை சொல்றேன், அல்பத்தனமா ஆசைகளை வளர்த்துக்காதடன்னு. பிடரியில் ஓங்கி ஒரு தட்டு தட்டினாலும் ஏதோ ஒரு மூலையில் சலசலன்னு வென்ற இசையில் தாளம் தப்பாமல் காதல் சதியுடன் ஓடிக்கொண்டிருந்தது ஒரு நதி. அத்தை, அவருக்கு தூக்கம் வரதான், தூங்க போறேன்றார், அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்றார். ஐயோ, போச்சு, அவ்வளவுதான். கும்பகர்ணம் கூட எழுப்பிடலாம். ஆமோ, இந்த பையில எழுப்ப முடியாதுமா. ரூமுக்கே சாப்பாட்டை அனுப்பிடுறேன், அவனும் நீயும் சேர்ந்து சாப்பிடுங்க. அத்தை, சர்வெண்ட் எடுத்துட்டு வர வேணாம், நானே எடுத்துட்டு போய் கொடுக்குறேன். அதை செய்யுமா. அப்பவாது பொண்டாட்டி மாடி ஏறி கஷ்டப்படுறாளேன்னு பைய கீழே வந்து சாப்பிடட்டும். சாப்பாடு போடும்போது நச்சுன்னு முதுகுல 2 வெய், அப்பதான் புரியும், சாப்பிட்டு தூங்கணுங்கிற நினைப்பு வரும். ஆமா என்றார் மாமா. பாட்டு என்று சிரித்து விட்டாள். என்ன மாமா, குழந்தையாட்டும் அவர் அப்படி சொல்றீங்க? போச்சுடா, பொண்டாட்டிய புருஷனுக்கு ரெக்கமெண்டேஷனா? மாமா பயங்கரமாக சிரித்தார். நானே கீழே போய் சாப்பிட்டுவேன்ல, எதுக்காக நீ சிரமப்படணும்? அத்தையும் மாமாவும் தான் கொண்டு போக சொன்னாங்க, நீங்க சாப்பிடாம தூங்கிடுவீங்கன்னு. ஆமா, ஒரு வாரமாச்சு நான் தூங்கி. ஏற்கனவே தூக்கம் இல்லாம போய் ரொம்ப நாளாச்சு. இப்போ 15 நாளா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இது மாதிரி நடந்ததே இல்லை. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பா இப்பதான் தூக்கமே வர்ற மாதிரி இருக்கு. சாப்பிட்டா தூக்கம் போயிடும். ஐயே, எத்தனை தடவை தான் தூக்கம்னு புலம்புவீங்க? சற்று அழுத்தமான செல்லமான கோப குரலில் கூறினாள். அதனால நீ ஒன்னும் கவலைப்பட்டுக்க வேணாம். நீ சாப்பிடு. கேட்டா நான் சாப்பிட்டுட்டேன்னு தான் தூங்குறேன்னு சொல்லிடு. எனக்கு பொய்யெல்லாம் சொல்ல தெரியாது, சொல்லியும் பழக்கம் இல்லை. மாமா என்கிட்ட சாப்பாடு எடுத்துட்டு வரும்போது என்ன சொல்லி அனுப்பினாருன்னு சொல்லிடுறேன். என்ன சொன்னார்? நீ ஏதாவது சொல்லிட்டியா? இப்ப வேற பொய்யே சொல்ல மாட்டேன்னு அதுக்குதான் சொன்னியா? சற்று பதற்றத்துடன் குளித்து முடித்து துவட்டியபடி போர்க்களம் செல்லும் வீரனாய் திமிரிய தோள்களும் பறந்து விரிந்த அடர்ந்த ரோமங்கள் சிலிர்க்கும் மார்பில் துவட்டும் போது கழுத்தில் இருந்த தங்கச்செயின் உருள தலையை கோதி அங்கும் இங்கும் சிலுப்பியவாறு சட்டென்று அவள் தன் கண்களை இறுக மூடி விலக, சாரி, மேல பட்டுருச்சா? அவனால் ஏதோ ஒன்று இனம் புரியாமல் ரசவாதம் பண்ணி கொண்டிருந்தது. அப்பா என்ன சொன்னார்? அவள் சற்று தயங்க, நம்ம விஷயம் பூராவும் தெரிஞ்சு போயிடுதா? கண்கள் விரிய கேட்க, நீ அவனுக்கு சாப்பாடு போடும்போது நச்சுன்னு முதுகுல 2 வெயி, அப்பதான் பொண்டாட்டி மாடி ஏறி கஷ்டப்படுறாளேன்னு பயம், கீழே வந்து சாப்பிடுவான்னு சொன்னார். பொண்டாட்டி கிட்ட அடி வாங்குறது கூட சுகம்தான், ஆனா அதுக்கும் பிராப்தம் இருக்கணுமே. அவரோட பொண்டாட்டி கிட்ட வாங்கின ரகசியமான அடிகளை நினைப்புல வச்சு சொல்லியிருக்கார். என்ன இப்போ உன்னோட மாமனார் சொன்னதை செய்ய போறியா? ஹரிச்சந்திர வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்கார பொண்ணாட்டம் இப்பதான் ஏதோ சொன்னையே, சொல்றதெல்லாம் செஞ்சிட முடியாது. அப்போ அது பொய் லிஸ்ட்ல வந்துருமே. மகாபாரதத்துல கிருஷ்ணன் கூட சில சமயங்கள்ல அவசியம் ஏற்பட்டா பொய் சொல்றதுல தப்பில்லைன்னு சொல்லியிருக்கார். பகவத்கீதையில யாரு? அந்த மாய கிருஷ்ணன் தானே. அவருக்கு பொய் சொல்றதே பொழப்பாச்சே. சரியான ஆள் போட்டு கொடுத்துருவாரு. அந்த ஆளை நம்பாத. டேபிளில் இலையை போட ஆளை காணவில்லை. எங்க போனாருன்னு தேட, சாப்பிட்டுட்டு மத்த வேலைகளை கவனிக்கலாமே. இதுவும் ஒரு பொறுப்பான வேலைதான். நான் வெளியூர் போனா எங்க அக்காக்களுக்கும் அப்பா அம்மாவுக்கும்
குட்டீஸ்க்கும் ஏதாவது வாங்கிட்டு வருவேன். உனக்கும் சாரியும் சல்வாரும் வாங்கிட்டு வந்தேன். உனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். என்னையே பிடிக்கல. நான் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது எப்படி பிடிக்கும் அதுவும் தெரியும். உனக்கு வாங்கிட்டு வராட்டி அப்பா அம்மா 1000 கேள்வி கேட்பாங்க. அதுக்காக வாங்கிட்டு வந்தேன். இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு தான் தரவே மாட்டேன். தேங்க்ஸ். அவன் கொடுத்த சாரியும் சல்வாரியும் வாங்கியபடி தேங்க்ஸ். இலையில் காய்கறிகளை பரிமாறி சாதத்தை எடுத்து பரிமாற, நீயும் சாப்பிடணும் என்னோட. திடீர்னு அப்பா வந்து பார்த்துட்டா வேஷம் கலைஞ்சு போயிடும். இலையில் ஒரு உருண்டை சாதத்தில் சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு, அப்பளம் என சேர்த்து உருட்டி இலையில் நடுவில் வைத்துவிட்டு சாதத்தை வாயில் வைத்தான். இது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்றால், தேவையில்லை, இதெல்லாம் என்னோட பர்சனல், அதுல நீ இன்வால்வ் ஆகக்கூடாது. சரியான முரட்டு மனுஷன். சுருன்னு எப்படி கோவம் வருது பாரு. சும்மா கேட்கத்தானே செஞ்சேன். அவள் எதையும் முணுமுணுத்தது. அவள் இல தானும் இல. கோகுல், ஏமா சாப்பிடலன்னு கேட்பாங்க. வெறும் சோறா சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு போர் அடிச்சு போச்சு என்றான். வேற என்ன வேணும் சொல்லுங்க என்றான். கேட்டது கிடைச்சிடுமா? நீங்க கேக்குறத தரேன். தொண்டை சோற சாப்பிட்டுட்டு சும்மா தானே இருக்கேன். அந்த சின்ன ஹெல்ப்பாவது நான் செய்யலாமே என்றாள். ஏன் அப்படி சொல்ற? கடனா நினைச்சுக்கோ, சும்மா இல்ல. திருப்பி கொடுக்கும்போது வட்டியோட கொடுத்துடணும். இப்படி எல்லாம் சொல்லி எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைச்சிடாத. இல்ல, நான் பொய் சொல்ல மாட்டேன்னு இப்பதானே சொல்லியிருக்கேன். வாக்கு தவற மாட்டேன். அப்பாடி, கடவுள் சூப்பரான ஐடியாவை கண்டுபிடிச்சிருக்காருப்பா. தனக்குள் கடை கண்ணால் அவளை ரசித்தபடி உதடு சுழித்து சிரிக்க, இன்னும் கொஞ்சம் தயிர் சாதம் போட்டுக்கோங்க. வெறும் தயிர் சாதமா? ஊர் கத்தறேன். நான் கேட்டது அது இல்ல. அதான முறைங்க. அதான் சொன்னேன். தப்புன்னா மன்னிச்சிடுங்க. அத்தை மாமா கிட்ட எப்படின்னு கேட்டு செய்யுங்க. இது உனக்கு எல்லாருக்கும் நிறைய நகை போட்டு பாருங்க. நீயும் குறைஞ்சிடக்கூடாது. கண்டிப்பா நீ போட்டுட்டு தான் ஆகணும். இட்ஸ் மை ஆர்டர். அப்புறமா நீ போடுறதுக்கும் போடாததுக்கும் உன் விருப்பம். ஏற்கனவே அப்பாவும் அம்மாவும் கேட்டாங்க, ஆமாவுக்கு கல்யாணத்துல என்ன பிரசன்ட் பண்ணேன்னு. அத இப்ப செய்யறேன். இது அவங்களுக்காகன்னு நினைச்சு போட்டுக்கோ. அவனையே விழியாகலாது நோக்கியவள் வேறு வழி தெரியாமல், இப்பொழுது வாங்கி வந்த பட்டு சாரியை உடுத்தி நகைப்பெட்டியை திறந்தவள் பிரமித்தவளாய் வைர அட்டிகை, ஆரம் வளையல்கள், மோதிரம், காது குண்டலங்கள் அழகு மின்ன சிரிக்க, இதையெல்லாம் வாங்கி கொடுத்தாலும் என்னோட மனசு மாறிட்டு போறதில்ல. ஏதோ கடமைக்காக செய்வதை போல அணிந்து கொண்டு தன் இடையிலும் நீளமான சுருண்ட அடர்ந்த கூந்தல் தரையில் குரலா வண்ணம் ரப்பர் பேண்டால் முடிச்சிட்டு ஒற்றை சரம் மல்லிகை சரம் சூடி விண்ணுலக தேவதையாய் செம்பருத்தி பாதம் பதித்து நடந்து வர, சற்று நேரம் அவளையே இமைக்காமல் அவன் நோக்க, சந்தன நிறப்பட்டு வேட்டியில் ஆண்மை மிளரும் அழகுடன் அவன் கம்பீரமாய் நடந்து நடந்து
அவன் கம்பீரமாய் நடந்து வந்தபோது செயலற்று ஒரு கணம் உறைந்து போக அவள், என்ன போலாமா? நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். நோனோ, என் பக்கத்துல நடந்து வர. இதெல்லாம் எனக்காகன்னு நினைச்சிடாத. எல்லாம் அப்பா அம்மா சந்தோஷத்துக்காக தான். காது மடல் உரச பேசியவாறு அவனுடன் தோளோடு உரசியபடி நடைப்பையில அவனுக்குள் மின்சாரமாய் ஏதோ பரவ அவன் மிக நெருக்கத்தில் நடத்து வர அனைவரும் கை கட்டி வெல்கம் செய்தனர். அன்று அருகில் இருந்த ஒரு பெரிய சத்திரத்தில் கோலாகலமாக பாரதி அக்காவின் சீமந்தம் நடந்தது. வழியில் போடு ஆமோ உன் அன்னிக்கு. ஆமோ ஆசையாய் தோளோரம் உரசியபடி வாத்திய சத்தத்திலும் ஓமங்களின் புகையிலும் சத்திர சத்தத்திலும் கேட்காமல், என்னங்க? அவள் கைப்பிடித்து தன் அருகில் இழுத்து காதோறும் காது மடல் குறுக்க, உன்னோட ஹேண்ட்பேக்ல ஒரு பெரிய பாக்ஸ் வச்சிருக்கேன், அதுல தங்க வளையல்கள் இருக்கு, போடு. அவள் மலர்ந்த பூவாய் அவனை நோக்க, வா அம்மோ, உங்க ஆத்துக்கார்கிட்ட அப்புறமா கொஞ்சம் பேசிக்கலாம். என் தம்பி எங்கேயும் ஓடிட மாட்டான். நீயே அவனை விட்டுட்டு போனாலும் அவன் உன்னை விட்டுட்டு போக மாட்டான். கூட்டத்தில் அனைவரும் சிரிக்க ரம்யா அக்கா சொல்ல, அக்கா சும்மா இருக்கான், பயந்துட போறான், சின்ன பொண்ணுக்கா என்றான். பாரு, பொண்டாட்டியை விட்டு கொடுக்குறானான்னு பிரியா அக்கால் சொல்லி சிரிக்க, ஏய் சும்மா இருங்கடி, என்னோட ஆசை மருமக நலுங்கு வைக்க கொடுத்து வச்சிருக்கணும்டி. ஓ ஆமோ, நலுங்கு வச்சு உன் அன்னிக்கு வளையல் போட்டு விடு. நலுங்கு இப்படிதான் வைக்கணும், உன் பிரியா அண்ணி எப்படி வைக்கிறாங்களோ அதே மாதிரி செய் என்றாள் அத்தை. ஒரு நிமிஷம், அகிலா ஆமோ கிட்ட அந்த வளையலை போட சொல்லு என கோகுலின் அப்பா சக்கரவர்த்தி தன் மனைவி அகிலாவிடம் கூற, எதுவும் புரியாமல் அவள் கோகுலை நோக்க அவன் அவள் அருகில் நின்றபடி, வாங்கிக்கோ. அத்தை மாமா கொடுத்தா வளையல் பாக்ஸ ஆமாவிடம் கொடுத்து போடுமா என கூற, மாமா பாரதிக்கு சந்தனத்தை இரு கன்னங்களிலும் பூசி குங்குமமிட்டு மலர் தூவி நலுங்கு சுத்தி வளையல்களை அணிவித்தாள். பாரதி அண்ணி வேலையில் இருந்த சந்தனத்தை அள்ளி ஆமாவின் இரு கன்னங்களிலும் பூசி குங்குமமிட்டு, அண்ணி உங்களுக்கும் இது மாதிரி சீக்கிரமா வளையல் போடணும், லேட் பண்ணாதீங்க, சீக்கிரமா எங்களுக்கெல்லாம் ஸ்வீட் ஜூஸ் கொடுங்கணும், எனக்கு பையன் பிறக்கணும்னு வேண்டிக்கங்க, நீங்க பொண்ணை பெற்று கொடுங்க, அப்பதான் பொண்ணு பையனை விட வயசு கம்மியா இருக்கும் என்று கிண்டல் அடித்தாள் பாரதி. கேட்டியாமா அம்மோ? மாமாவும் அத்தையும் கூற சுற்றி இருந்தவர்கள் சிரிக்க, அம்மாவாசை என்று ஒரு பௌர்ணமி நில ஒன்று தனக்குள் வந்தது போல இருந்தது. கோகுல், நீயும் அம்மாவும் முதல்ல வீட்டுக்கு போங்க, நாங்க பாரதியை அழைச்சிட்டு வரோம். ஆமா அழைத்தாள். அத்தை, என்னத்த? ஆரத்தி எடுக்க ஆலங்கழிச்சு வைமா அத்தை சொல்ல, சரிங்க அத்தை. கோகுல் வந்த விருந்தினர்களை கவனிப்பதில் ஆர்வமாயிருக்க செல்போனில், ஒரு நிமிஷம் இங்க வாங்க. என்ன? வரேன் அத்தை, ஆலங்கழிச்சு வைக்க சொன்னாங்க. அவள் விழிக்க, தெரியலையா? மஞ்சள் கரைசலில் கொஞ்சம் சுண்ணாம்பை கலக்க அந்த கரைசல் செவக்க அதற்குள் வெற்றியிலை மட்டும் மிதக்க விட்டு, இந்த வெத்தலை மேல கற்பூரம் வச்சு இப்படி 3 தடவை இப்படி 3 தடவை என அவளை சுற்றிய காட்டியவாறு, நம்ம கல்யாணத்தப்போ சுத்தினாங்களே மறந்துட்டியா? மறக்கல, ஆனா அந்த மிக்சிங் தான் தெரியல, அதான் உங்களை கூப்பிட்டேன். தண்ணி ரொம்ப ஊத்தக்கூடாது, வெத்தலை முழுகிடும். தங்க சிறகு விரித்த சித்தன வாசல் சிற்பமாய் வெக்கத்தில் தலையை குனிந்தபடி என மௌனமாய் தலையசைக்க, இதுவரை அவள் கண்களில் காணாத ஒரு காவியம் மின்னலாய் பளிச்சிட்டது. அவன் இதயம் கார்த்திகை சாரலாய் சில்லிட்டு சிலிர்ந்தது. மீண்டும் அவள் அருகில் நின்றபடி, வேற ஏதாவது தேவையா? ஏக்க பார்வையுடன், நீங்க போய் அவங்கள பாருங்க, இனி நான் பாத்துக்கிறேன் என வேலையில் கவனமானாள். கூட்டத்தில் ஆமோ கோகுலின் ஜோடி பொருத்தத்தையும் ஆமோவின் அழகையும் அவளின் புடவை நகைகளை பற்றியும்
கணவன் மனைவியின் பாச பிணைப்பையும் பற்றியே பேசிக்கொண்டனர். கோகுலுக்கு தன் மனைவியை பற்றி பேசியதை கேட்டு பெருமைப்பட்டு கொண்டான். சட்டென்று மணல் கோட்டையாய் சரிந்தது மனம். இன்னும் 5-6 மாசம்தான், அப்புறமா என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவாளே. அவன் இதயம் கனைத்தது, ஏங்கி தவித்தது. அன்று வேலை அதிகமாயிருந்ததால் களைப்புடன் மாடியில் தன் அறையில் விளக்கை அணைத்துவிட்டு படுத்து விட்டாள் அம்மோதிதா. அம்மாவின் அறை இருண்டு கிடப்பதை கண்டதும் திடுக்கிட்டவனாய் சுவிட்சை போட அம்மா மெல்ல தலையை தூக்கி பார்க்க, சாரி, நீ படுத்திருக்கிறது தெரியாது, இருட்டா இருந்ததும் பயந்துட்டேன், அதான். ரொம்ப டயர்டா இருக்கா? இல்ல, உங்களுக்கு டின்னர் எடுத்துட்டு வரேன், சாப்பிட்டுட்டு மற்ற வேலை இருந்தா கவனிங்க. இனி ஒன்றும் வேலை இல்லை. வேகமாய் கிச்சனுக்கு செல்ல இறங்கியவளை, நீ போக வேணாம், இரு, அத்தை என்கிட்ட சொல்லிட்டாங்க உங்களை கவனிச்சுக்கணும்னு. இன்னைக்கு மட்டும்தானே அத்தை சொன்னாங்க, அதான். வேண்டாம், நானே சாப்பிட்டுக்கிறேன். நானும் என்னை பழகி படுத்திக்கணும். எத்தனை நாளைக்கு தான் எங்க அம்மா என்னை பார்த்துக்குவாங்க? இனிமே நீ கஷ்டப்பட வேணாம், நானே பார்த்துக்கிறேன். அவள் இதயம் எதையோ இழந்து தவித்தது. மௌனமாய் விழித்திரைக்குள் நிழலாடிய நீரை துடைத்தபடி, என்னோட மனசுக்குள்ள எதனால இப்படி ஒரு திடீர் சேஞ்ச்? கேள்வி கணையில் துளைத்தெடுக்க டைனிங் டேபிளில் பெரிய ட்ரேயில் சாப்பாட்டை தானே எடுத்து வந்து வைத்தான் கோகுல். பாரு, பொண்டாட்டிய படியிறங்க விடாம ஓடி ஓடி பணிவிடை செய்யறான்னு. அவனுக்கு பணிவிடை செய்ய கவர்மெண்ட் ஆள் இருக்குது வீட்டுல, இவன் பொண்டாட்டிக்கு பணிவிடை செய்யறான். கீழே அமர்ந்திருந்த ரம்யா அக்கா சொல்லி கேலி பேசினாள். நாட்டுக்கே ராஜாவானாலும் வீட்டுக்குள்ள குஜாதாமா எல்லாருமே, அதுதான் வாழ்க்கை, அப்பா சொல்லி நகைத்தார். வா சாப்பிடலாம், எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க.